வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அம்மூஸ் வேர்ல்ட். இன்றைக்கி குஷ்கா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. ஸ்பைசஸ் ஐட்டம் என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு பட்டை, 2 பே லீஃப், 4 கிராம்பு, 5 ஏலக்காய் இது தான் எடுத்திருக்கேன். இது மட்டுமே போதும். இப்போ குக்கரில் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் உள்ளே போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பிரியாணிக்கு எப்போவுமே நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை போட்டு நல்லா வதக்கலாம். பிரியாணிக்கு மெயினாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. அப்படியே நடுவில் நம்மளையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா நிறைய ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இப்போ கடையில் தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் நீங்களே செஞ்சு அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு எமர்ஜென்சியில் பண்ணது, ஸோ அதனால் கடையில் வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டதோட அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப் என்னென்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தாலே போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா பாத்திரத்தில் அடி பிடிக்காது. இதுதான் டிப். இப்போது இது நல்லா வதங்கணும். இப்போது இது நல்லா வதங்கினதோட தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழுத்த தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதோட இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினா அண்ட் கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் கொஞ்சம் நல்லா பெரட்டிடலாம். லைட்டாக ஒரு நிமிஷம் பெரட்டினாலே போதும். இப்போ நான் அந்த குஷ்காவுக்கு வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் போடுறேன். இதுவே போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் ஒரு டைம் இப்படி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகணும். இதோ பார்த்திங்களா, இதில் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்புக்காக சேர்த்துக்கிறது. தக்காளியும் போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதோடு அது கலரை பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, இதுதான் அளவு. ஃபஸ்ட்டு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வேறு பிளான் இருந்தது. திடீர்னு குஷ்கா செய்யணுன்றதுனால இதை செஞ்சுட்டேன். ஸோ நான் வந்து நார்மல் அரிசி தான் வச்சுருந்தேன். நம்ம எப்போவுமே சாப்பாடுக்கு யூஸ் பண்ணல அந்த அரிசி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு இன்றைக்கி குஷ்கா பண்ணியாச்சு. இப்போது இது நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வந்துட்டு அப்புறமா தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்னாகும் அப்படின்னா அந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி வரும். அப்போ தான் நம்ம தம் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். தம் போட ஒரு பழைய தோசைக்கல் இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல். அடுப்பில் அந்த தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே சூடு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த குக்கர் எடுத்து மேலே வச்சு தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு வெயிட்டான ஒரு கல் தான் வச்சுருக்கேன். மறக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, மறந்துடாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வரும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட்டான கல்லோ இல்லை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிட்டீங்க. உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே இருக்கட்டும். அதை ஓப்பனே பண்ணாதீங்க. நல்லாவே வெந்து வந்துடும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.